அத்தியாயம் 13 13 ஆண்டு போர். செங்கிஸ்கான் கானாக முடிசூட்டிக் கொண்ட பிறகு ஜமுக்காவுடனான பகை ஒரு தீராத கனலாக மாறியது. இது வெறும் ஒரு போரல்ல, இது 13 ஆண்டுகள் நீடித்த ஒரு நீண்ட கால போராட்டம். ஜமுக்கா தனது வம்சாவளி பெருமையாலும் வேட்டுக்குடி ஆதரவாலும் பலமிக்கவனாக இருந்தான். ஆனால் செங்கிஸ்கான் சாதாரண மக்களின் விசுவாசத்தாலும் தனது மதிநுட்பத்தாலும் ஒவ்வொரு அடியாக முன்னேறினான். இந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான போர் தாலன் பால்ஜுட் போர். ஜமுக்கா 30,000 வீரர்களுடன் செங்கிஸ்கானை தாக்கினான். செங்கிஸ்கானின் படை அப்போது மிகச் சிறியது. அந்தப் போரில் செங்கிஸ்கான் ஒரு பெரும் சரிவைச் சந்தித்தான். அவரது வீரர்கள் சிதறி ஓடினர். ஜமுக்கா வெற்றி பெற்றான். ஆனால் அந்த வெற்றிக்குப் பிறகு ஜமுக்கா செய்த ஒரு கொடூரமான செயல் அவரது வீழ்ச்சிக்கு அடிகோலியது. அவன் கைப்பற்றிய செங்கிஸ்கானின் 70 தளபதிகளை பெரிய கொதிகலன்களில் இட்டு உயிரோடு வேகவைத்துக் கொன்றான். இந்தக் கொடூரம் புல்வெளியின் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஜமுக்காவின் மீது இருந்த நம்பிக்கை மறைந்து மக்கள் செங்கிஸ்கானை நோக்கி வரத் தொடங்கினர். தோற்றாலும் செங்கிஸ்கான் ஒரு மனிதன், ஆனால் வென்ற ஜமுக்கா ஒரு மிருகம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். செங்கிஸ்கான் இந்த தோல்வியிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். வலிமையை விட விசுவாசம் முக்கியம் என்பதை அவன் உணர்ந்தான். செங்கிஸ்கான் தனது படைகளை மீண்டும் கட்டமைத்தான். அவன் இந்த 13 ஆண்டுகளில் பலமுறை தோல்விகளை சந்தித்தாலும் ஒருபோதும் மனந்தளரவில்லை. அவனது ஒவ்வொரு தோல்வியும் அவனை ஒரு புதிய ராஜதந்திரியாக மாற்றியது. அவன் தனது வீரர்களுக்கு தற்காப்புக் கலைகளை விட மனவலிமையே அதிகம் எனக் கற்பித்தான். இந்தக் காலகட்டத்தில்தான் அவன் தனது புகழ்பெற்ற சிங்கப்படைகளை உருவாக்கினான். ஜமுக்கா தனது ஆதரவாளர்களை மெல்ல மெல்ல இழக்கத் தொடங்கினான். அவரது கர்வமும் தனது குலத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் போக்கும் அவரது சரிவுக்கு காரணமாகின. மறுபுறம் ஒரு சாதாரண ஏழை மேய்ப்பன் கூட செங்கிஸ்கானின் படையில் தளபதி ஆகலாம் என்ற செய்தி புல்வெளி எங்கும் காட்டுத்தீயாக பரவியது. செங்கிஸ்கான் ஒரு சமூகப் புரட்சியையே அங்கு கொண்டு வந்தான். இந்த 13 ஆண்டு கால போராட்டம் செங்கிஸ்கானை ஒரு முழுமையான அரசியல்வாதியாகவும் போர்வீரனாகவும் மாற்றியது. அவன் பொறுமையின் எல்லையை புரிந்து கொண்டான். நாம் ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமானால் முதலில் கோடரியை தீட்ட வேண்டும் என்பதே அவரது தாரக மந்திரமாக இருந்தது. ஜமுக்கா தனது பலத்தையே நம்பினான், ஆனால் செங்கிஸ்கான் மக்களின் பலத்தை நம்பினான். கிபி 1201 ஆண்டு இறுதியில் செங்கிஸ்கான் ஒரு பெரும் வெற்றியை பெற்றான். ஜமுக்காவின் கூட்டாளிகள் ஒவ்வொருவராக தோற்கடிக்கப்பட்டனர். ஜமுக்கா தனது கூடாரத்திலிருந்து தப்பியோட வேண்டியிருந்தது. ஆனால் அந்தப் பகை இன்னும் முடியவில்லை. இரத்தச் சகோதரர்களுக்கு இடையே நடந்த இந்தப் போர் மங்கோலிய வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். செங்கிஸ்கான் தனது இலட்சியத்தில் ஒரு படி முன்னேறினான், ஆனால் அவரது நண்பன் அவரது மரணத்திற்கு அடிகோலிக் கொண்டிருந்தான்.